Welcome to this Embedded System Design IoT and PCB Design Masterclass series. I warmly welcome you to the session. First வந்து நான் வந்து like early comers எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ண விரும்புகிறேன். கார்த்திக் விக்னேஷ் வெல்கம், மஞ்சுநாதன் வெல்கம் அண்ட் கோகுல் வெல்கம், யூடியூபர் ஃபார் தமிழ் வெல்கம், அனிருத் வெல்கம், பிரதீப் வெல்கம், ராஜ்குமார் வெல்கம், தீபிகா வெல்கம், யூடியூபர் ஃபார் தமிழ் வெல்கம், சுஜின் வெல்கம், கிரிதரன் வெல்கம் அண்ட் ஸ்டன்னர் சோமஸ் வெல்கம் and Srinivasan welcome and Kubaranand welcome and Saravanan welcome. So thank you so much. Thank you so much for your time. இன்னைக்கு நம்ம செஷனில் நம்ம என்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா லைக் ப்ரீவியஸ் 2 days நம்ம வந்து டே 1ல் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் IoT நம்ம லேர்ன் பண்ணோம். டே 2ல் வந்து லைக் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், என்னென்ன கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நம்ம எப்படி ஐஓடியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னா என்ன அப்படின்றத நம்ம நேற்று செஷனில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி செஷனில் வந்து லைக் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னையோட நமக்கு தியரி செஷன் முடிஞ்சிடும். ஸோ நாளையிலேருந்து லைக் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் செஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து லைக் நம்ம மெயினாக வந்து 2 கண்ட்ரோலர் பார்க்க போகிறோம். லைக் 2 டெவலப்மெண்ட் போர்ட்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று நோட் MCU, இன்னொன்று வந்து ESP32. அதுக்கப்புறம் ESP32 CAM, ESP32 பேஸ் பண்ணி ESP32 CAM சொல்லி இன்னொரு டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது. ஸோ இந்த 3 போர்டையும் ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஸோ இந்த 3 போர்டில் வந்து லைக் மேஜராக வந்து லைக் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் UART ப்ரோட்டோகால், SPI, I2C, இந்த மூணுமே வந்து லைக் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ UARTனா என்ன, SPIனா என்ன, I2Cனா என்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி. UARTக்கும் SPIக்கும் I2Cக்கான டிஃப்ரென்ஸாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பின் அவுட்ஸ் ஆக்சுவலாக நோட் MCU பின் அவுட், ESP32, ESP32 CAM, அப்புறம் இது அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், IoT அப்ளிகேஷன்ஸ், இந்த போர்ட்ஸை வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட ப்ரைஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி செஷனில் ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணி லைக் வந்து ஃபஸ்ட் வந்து லைக் திங்ஸ்பீக் ஒரு திங்ஸ்பீக் க்ளவுடோட இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு டெம்பரேச்சர் சிஸ்டம் வந்து எப்படி அனலிட்டிக்கல் வியூ பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். க்ளவுடில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றத நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே, ஸோ செஷன் போகிறதுக்கு முன்னாடி லைக் இன்கேஸ் லைக் பேண்டக் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பேண்டக் வந்து லைக் 2004ல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. லைக் பேசிக்கலாக வந்து லைக் நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸ், DSP போர்ட்ஸ், FPGA போர்ட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் pantex-solutions.net சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, எங்களோட விஷன் வந்து ஒரு 10 million ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் வந்து நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் எங்களோட விஷன் ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் ஒரு லைக் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் கோச்சிங் கொடுத்துருப்போம் இது வரைக்கும். லைக் இங்கிலீஷ்லேயும் சரி, லைக் தமிழில் வந்து ரொம்ப கம்மி தான், ஆடியன்ஸ் கம்மி தான். இல்லை 2 months முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணது தமிழில். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் கோச்சிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா லைக் என்னோட லிங்க் வந்து லைக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுங்க. லைக் இன்கேஸ் கிளாரிஃபிகேஷன் இல்லை மெசேஜ் ஏதாவது சென்ட் பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 8 hours-லேருந்து 24 hours நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் வந்து லைக் அட்டனன்ஸ் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து இடையில இருக்கும், இல்லை எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். ஸோ மினிமம் அட்டனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் மினிமம் உங்களுக்கு 25 days 30 days மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 25 days அட்டனன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எப்பயுமே சேம் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இமெயில் ஐடியை வச்சு தான் அதை வந்து கால்குலேட் பண்ணும், சாஃப்ட்வேர் வந்து கால்குலேட் பண்ணும். இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் பேசிஸ்ன்றதுனால லைக் நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வரும். ஸோ இன்கேஸ் காலேஜ் நேம் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்க, இல்லை நேம் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் அதான் மாறி பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுத்துருங்க. அது ரேண்டமாக ஏதோ ஒரு ஃபார்ம்லேருந்து அட்டனன்ஸ் ஃபார்ம் ஏதோ ஒரு ஃபார்ம்லேருந்து ஃபெச் பண்ணும். ஓகே, ஸோ இன்டர்ன்ஷிப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லைக் உங்களுக்கு லைக் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு போர்ட்டல்லே ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா போர்ட்டல்லே ஜென்ரேட் ஆயிரும். சில செஷன்ஸ் இப்போ என்னால் நம்ம லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா ப்ராக்டிக்கல் செஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன். ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுவேன். உங்களுக்கு சோர்ஸ் கோட் PPTs வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்டலில் இருக்கும், போர்ட்டலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கி செஷனுக்கு லைக் வந்து லைக் welcome Mohammed, Vetrivel welcome, Ritvik welcome, and Zamir welcome, Manoj welcome, Abdul Qadir welcome, Trolls welcome, Psycho Trolls welcome, and Selvaraj welcome, Priyadarshini welcome, Karthik welcome, Manoj welcome, Sivakumar welcome, Krishna welcome, okay, Saravanan welcome. ஸோ நம்ம இன்னைக்கு இதை ஸோ என்னோடய வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குது உங்களுக்கு
கிளியராக இருக்குது அப்படின்னா லைக் ஆடிபிளாக இருக்குன்னா லைக் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். லைக் என்னோட வாய்ஸ் ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். அருண்குமார் வெல்கம். மணிகண்டன் சிவம் வெல்கம். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். திலீப் வெல்கம். ஸோ நீங்கள் வந்து லைக் ஜீவனே பேர் சொல்லி கூப்பிடலாம். லைக் சார்லாம் தேவையில்லை, திலீப் சார்லாம் தேவையில்லை, நீங்கள் ஜீவனே பேர் சொல்லி கூப்பிடலாம். லைக் இல்லைன்னா எம்கே. தேங்க்யூ மஞ்சுநாத் கோபால், தேங்க்யூ. ஓகே, ஸோ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நோட் எம்சியை பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் எவ்ரி 2 ஸ்லைட்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவாக போகிறேன். லைக் எவ்ரி 2 ஸ்லைட்ஸ் வந்து நான் சேட்டில் நான் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைப் பண்ணுங்கள். நான் கேட்குறேன். லைக் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர் டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் மெஜாரிட்டி என்ன சொல்கிறீங்களோ நான் அதுக்கு மாதிரி நான் ரிப்பீட் பண்ணுறேன், இல்லைனா. ஓகே, ஸோ நோட் எம்சியூ. ஓகே, நோட் எம்சியூன்னா என்னென்னு பார்த்தலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு லோ காஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ஐஓடி பிளாட்ஃபார்ம். ஓகே, ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னா லைக் அதோட ஃபைல்ஸ், டிசைன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லைக் வந்து அவங்க கிட்ஹப்லேயோ இல்லை வந்து விக்கிலேயோ கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக. ஸோ யார் வேணாலும் அந்த ஃபைல்ஸ் எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது லைக் ஜெர்பர் ஃபைல்ஸ், மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான ஜெர்பர் ஃபைல்ஸு, சோர்ஸ் கோடு எதுவுமே வந்து ப்ரொப்ரைட்டரியாக இருக்காது ஆக்சுவலாக. அதாவது கம்பெனி வந்து அவங்க எல்லாமே வந்து ஓப்பனில் விட்டுருவாங்க. யார் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம், ரீசேல் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஓப்பன் சோர்ஸ் ஐஓடி பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நோட் எம்சியூ அப்படின்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஐஓடி பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும். இப்போ நீங்களே இந்த போர்டை மேனுஃபேக்சர் பண்ணால் கூட நீங்கள் அந்த ஃபைல்ஸ் எடுத்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லைக் ஃபிம்மர் ப்ளஸ் ஹார்ட்வேர் வந்து பேஸ்ட் ஆன் ESP8266 அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாடியூல் பேஸ் பண்ணி தான் இந்த போர்டு, இந்த டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ESP8266 மாடியூல் வந்து லைக் எஸ்ப்ரெசிஃப் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க தான் இந்த மாடியூல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஏன் ரொம்ப பாப்புலர், இந்த மாடியூல் ரொம்ப பாப்புலர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாடியூல், இந்த நோட் எம்சியும் ESP32 போர்ட்ஸு ESP8266 வர்றதுக்கு முன்னாடி நார்மலாக ஒய்ஃபையோட காஸ்ட் எல்லாமே ஹையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் 3000 ருபீஸ் 6000 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு ஒரு மாடியூல். ஒய்ஃபை மாடியூல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஜியில் பர்ச்சேஸ் பண்ணால் 3000 ருபீஸ் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைமாக வந்து குளோபலாக வந்து லைக் 240 ருபீஸ் 230 ருபீஸ் 300 ருபீஸ்க்கு வந்து இந்த மாடியூலில் கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப சீப் ஆக்சுவலாக. இன்னொன்று நல்ல பவர்ஃபுல், லோ பவர் கன்சப்ஷன், உங்களுக்கு பேட்டரியிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ பேட்டரியிலே உங்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுதான் இது பாப்புலர் இருக்கான மெயின் ரீசன் ஆக்சுவலாக. ஏன்னா மோஸ்ட்லி ஐஓடி டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஆப்ரேட்டடாக தான் இருக்கும். லைக் அதாவது பவர் டிபெண்ட், லைக் கண்டினியூஸ் ஆப்ரேஷனில் இருக்கும். லைக் 6 months ஆப்ரேஷன், 1 year ஆப்ரேஷன், 2 years ஆப்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அதனால் லோ பவர் கன்சப்ஷன் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, ஐஓடி போர்ட்ஸ் நீங்கள் ஐஓடி ப்ராடக்ட் நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப லோ பவர் கன்சப்ஷன் இருக்கிற மாதிரி மைக்ரோ கண்ட்ரோல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ ஈவன் சில டிவைசஸ்லாம் வந்து பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த டிவைஸ் வந்து லைக் இந்த ESP8266 மாடியூல் வந்து லைக் வந்து ரொம்ப சீப் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து ஹை அண்ட் ப்ராசஸர் ஆக்சுவலாக, 32 பிட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நார்மலாக வந்து 8 பிட் 16 பிட் இல்லாமல் 32 பிட் ரிஸ்க் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ நல்ல மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு லோ பவர் கன்சப்ஷன், லைக் ஈவன் பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைசஸில் கூட உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் Arduino, அதோட ஐடி வந்து Arduino சப்போர்ட் பண்ணும். ஸோ Arduinoவில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைப்ரரிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி லைக் ஈவன் உங்களுக்கு வந்து ப்ரோட்டோக்கால் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக தெரியலனா கூட அந்த ப்ரோட்டோக்கால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு யூஆர்ட் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர்ட்ன்றது யூனிவர்சல் அசின்க்ரோனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் ஆக்சுவலாக. அது வந்து சீரியல் கம்யூனிகேஷன். அது நான் டீட்டெயிலாக அப்கமிங் ஸ்லைட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓகே, ஸோ யூஆர்ட் வந்து லைக் சிம்பிளாக 2 lines 3 linesல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, யூஆர்ட் இம்ப்ளிமெண்டேஷன் Arduino யூஸ் பண்ணுறப்ப. ஸோ லைக் மற்ற ப்ரோட்டோகால்ஸ் லைக் ஈவன் ஸ்பைனா கூட உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்மி. ஏன்னா ஏற்கனவே லைப்ரரிஸாக இருக்கும். அந்த லைப்ரரிஸை நீங்கள் கால் பண்ணிவிட்டு, நீங்கள் ஹெடர் ஃபைல்ஸை நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் த ப்ரோட்டோகால், நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ Arduino பொறுத்த வரைக்கும் அதுதான் அட்வான்டேஜ். பட் என்னென்னா, நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எம்ப்ராய்டர் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லைக் வந்து என்றைக்குமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அது வந்து Arduino ஐடி வந்து ஹெல்ப் பண்ணாது ஆக்சுவலாக. ரொம்ப டீட்டெயிலாக உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. ஓகே, யூஆர்ட்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. சும்மா சீரியல் பிரிண்ட்னு கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு யூஆர்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆக்சுவலாக. யூஆர்ட்டில் ஸ்பைலாம் வந்து சும்மா அந்த ஏபிஐ ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பை ப்ரோட்டோக்காலை முடிச்சுடுவீங்க.
ஆக்சுவலாக ஸ்பை ப்ரோட்டோக்காலில் என்ன நடக்குது, I2C ப்ரோட்டோக்காலில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக Arduino யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. பட் அது நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்து எனி மைக்ரோ கண்ட்ரோலர் வேணாலும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஒன்ஸ் அது அந்த ப்ரோட்டோக்கால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவன் 82னாலும் சரி பிக்குனாலும் சரி எல்லாமே வந்து ஒரே இதில் தான் இருக்கும். நீங்கள் டேட்டா ஷீட் பார்த்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். STM32னாலும் சரி டேட்டா ஷீட் பார்த்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நோட் எம்சியோட பிளாக் டயக்ராம் ஆக்சுவலாக. பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அனலாக் பின்ஸு. ஸோ லைக் GPIO ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட்டு. இந்த மாசி சிப் செலக்ட் மாஸ்டர் அவுட் ஸ்லேவ்னு, சிப் செலக்ட் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் அவுட், சீரியல் கிளாக் இது எல்லாமே ஸ்பை ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் 3.3 வோல்ட்டு ரீசெட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து பிளாக் டயக்ராம் ஆக்சுவலாக நோட் எம்சியோட பிளாக் டயக்ராம். இதில் மெயினாக கவர் பண்ணியிருக்க 3 ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் UART ப்ரோட்டோக்கால், ஒன்று ஸ்பை ப்ரோட்டோக்கால், அதுக்கப்புறம் I2C ப்ரோட்டோக்கால். ஓகே, மீதி எல்லாமே GPIO பின்ஸு ப்ளஸ் அனலாக் பின்ஸ் இருக்குது. அனலாக் டேட்டா இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அந்த ESP8266ஓட மாடியூல் நீங்கள் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் 32-bit RISC CPU ஆக்சுவலாக. அந்த கோர் வந்து 10 சிலிக்கான்ற ஒரு கம்பெனியோட கோர் ஆக்சுவலாக. 10 சிலிக்கான்றது வந்து லைக் ஐபி லைக் ஆம் மாதிரி அவங்க வந்து ஒரு தனி ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்பெனி ஆக்சுவலாக. அவங்க வெறும் கோர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த கோரை எடுத்துகிட்டு அந்த கோரை வாங்கிட்டு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே அவங்க சிப் மேனுஃபேக்சர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிரசிவ் சிஸ்டம்ஸ்ன்றவங்க ஆக்சுவலாக அந்த கோர் வந்து 10 சிலிக்கா கம்பெனிலேருந்து இந்த கோரை வாங்கிட்டு வந்து அவங்க வந்து சிப் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டாங்க. ESP8266 அப்படின்னு சிப் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. இது 80 மெகாஹெர்ட்ஸில் இந்த ப்ராசஸர் ஆப்ரேட் ஆகுது. லைக் குவாட் லைக் QSPI லைக் குவாட் SPI இருக்குது ஆக்சுவலாக. 4 லைன் SPI ஆக்சுவலாக. உங்களுக்கு 2 லைன் SPI நார்மல் ஸ்பையில் வந்து 2 லைனில் கம்யூனிகேஷன் நடக்கும். குவாட் SPIயில் வந்து 4 லைனில் கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, குவாட் SPI. அது போக IEEE ஒய்ஃபை இன்டர்ஃபேஸ், IEEE 802.11 ஒய்ஃபை இன்டர்ஃபேஸ் இருக்குது. ப்ளஸ் 16 GPIO பின்ஸு. இது எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் பின்ஸ். மல்டிப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு வந்து GPIOவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், I2C யூஸ் பண்ணிக்கலாம், I2S ஆக்சுவலாக வந்து ஆடியோக்கு அது I2 இன்டர்ஃபேஸஸ், I2S இன்டர்ஃபேஸ், அப்புறம் UART. அது போக ஒரு 10-bit ADC அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், அப்புறம் 3 PWM பல்ஸ் வித் மாடுலேஷன். ஓகே, மோட்டர் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் ஆக்சுவலாக நோட் எம்சியோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். கார்த்திக் வெல்கம், ராஜ்வேல் வெல்கம், அண்ட் வித்யா ஹம்ரம் வெல்கம், பாஸ்கர் தமிழன் வெல்கம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் நோட் எம்சியூ ESP8266 பற்றி உங்களுக்கு இது வரைக்கும் கிளியர். எதுக்காக நம்ம நோட் எம்சியூனா என்ன, லைக் என்ன கோர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸர் உள்ளே இருக்குது, ப்ளஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, மஞ்சுநாதன் கோபால் ஸ்பை ஆக்சுவலாக சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். ஓகே, சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். ஸ்பைன்றது வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. அது கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக. TCP/IP UDP இல்லை, அது வந்து சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக. பட் இது வந்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஓகே, ஜெரி ஜோசப் தேங்க்யூ, அண்ட் மணிகண்டன் சிவம் தேங்க்யூ, சரவணன் தேங்க்யூ, முகமது தேங்க்யூ, மணிகண்டன் தேங்க்யூ, அண்ட் ராஜகுமாரி தேங்க்யூ, அனிருத் தேங்க்யூ. இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரிப்பீட்டா? ஓகே, சூர்யா ரிப்பீட். ஓகே, ராஜ்குமார் தேங்க்யூ. ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணேன், லைட்டாக ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, நோட் எம்சியூ வந்து லைக் ஓப்பன் சோர்ஸ் IoT பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. லோ காஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் IoT பிளாட்ஃபார்ம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா அவங்க ஃபைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து லைக் ஓப்பனாக விட்டுருவாங்க ஆக்சுவலாக. சைட்டில் வெப்சைட்டில் GitHubலையோ இல்லை அவங்க விக்கிலேயோ கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக. ஸோ யார் வேணாலும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ESP8266 அப்படின்ற ஒரு மாடியூல் பேஸ் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. ESP8266 வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து லைக் எக்ஸ்பிரசிவ் சிஸ்டம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த கோர் வந்து பார்த்தீங்கன்னா 10 சிலிக்காவோட கோர் ஆக்சுவலாக. 10 சிலிக்காவோட கோர். இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து லைக் லோ பவர் ஆக்சுவலாக. இன்னொன்று ரொம்ப ப்ராசஸர் வந்து ரொம்ப சீப்பு. இன்னொன்று எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஆக்சுவலாக. லைக் 300 rupeesக்கு வந்து உங்களுக்கு வந்து லைக் 32-bit RISC மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ IoT அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இது வந்து நல்லா ஃபிட் ஆகும். ஏன்னா ஒய்ஃபைலேருந்து எல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்குது. ஓகே, ஒய்ஃபை மாடியூல்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. அது போக வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஸ்பை ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக, I2C ப்ரோட்டோக்கால், I2S ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக, UART ப்ரோட்டோக்கால், இது எல்லாமே இன்பில்ட்டாக உள்ளே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அது போக 10-bit ADC. ஒரு சென்சார் இன்டர்ஃபேஸ்க்கு என்னென்ன தேவையோ சென்சார் இன்டர்ஃபேஸ், அது ஒரு IoTக்கு மேக்ஸிமம் தேவையான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அவங்க கவர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அது போக மோட்டர் கண்ட்ரோல் 3 PWM வந்து லைக் பல்ஸ் வித் மாடுலேஷன் ஆக்சுவலாக. மோஸ்ட்லி மோட்டர் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது.
ஸோ இது எல்லாமே வந்து ஆன் சிப்லேயே இருக்குது. ESP8266 ஆன் சிப்லேயே இருக்குது. ஓகே. ESP32 வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலுமே பட் ஃபீச்சர்ஸில் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஓகே. லைக் அதோட ப்ராசஸிங் ஸ்பீடில் சொல்கிறேன். ப்ராசஸிங் ஸ்பீடில் வந்து இது வந்து டூயல் கோர் ஆக்சுவலாக. ESP32 வந்து டூயல் கோர் ஆக்சுவலாக. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸ்பிரசிவ் சிஸ்டம்ஸ் தான். லைக் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா I2C, ADC, SPI, UART எல்லாமே இருக்குது. நீங்கள் பைத்தான்லேயும் கூட நீங்கள் சர்க்யூட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பைத்தானில் கூட நீங்கள் வந்து கோட் எழுதிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. பைத்தானில் கோட் எழுதிக்கலாம். ஆர்டினோ சப்போர்ட் பண்ணும். லைக் VS கோடு, மைக்ரோசாஃப்ட் VS கோட் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆன்போர்ட் ப்ரோக்ராமர் USB to UART கன்வெர்ட்டர் இருக்குது. ஆன்போர்ட் ப்ரோக்ராமர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ESP32 ஓகே. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ESP32க்கும் ESP8266க்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சிங்கிள் கோர் ஆக்சுவலாக ESP8266ல NodeMCUல. ESP32 வந்து டூயல் கோர். ஓகே. டூயல் கோர். ஒய்ஃபை இன்டர்ஃபேஸ் வந்து லைக் இது வந்து பேண்ட்வித் ஆக்சுவலாக 20 MHz பேண்ட்வித், இது 40 MHz பேண்ட்வித் ஆக்சுவலாக. ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ளூடூத் வந்து ESP8266ல கிடையாது. பட் ESP32 வந்து ப்ளூடூத் மாடியூல் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து ஹையர் ஆக்சுவலாக. ESP32 வந்து ரொம்ப ஸ்பீட் ஆக்சுவலாக. ESP8266 விட அதிக ஸ்பீட் ஆக்சுவலாக 160 MHz. ஆன் சிப் SRAM இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இமேஜஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா SRAMல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா அது வந்து லைக் வாலடைல் மெமரி. அது போக ஃப்ளாஷ் மெமரியும் இருக்குது. பெர்மனெண்ட் மெமரி ஆக்சுவலாக நான் வாலடைல் மெமரி. GPIO வந்து 17 GPIOs, இதில் 34 GPIOs. ஓகே. 34 GPIOs. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து லைக் 8 சேனல் ஆக்சுவலாக. இதில் PWM வந்து 8 சேனல், இதில் 16 சேனல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஸ்பை வந்து லைக் 2 ஸ்பை, இதில் 4 ஸ்பை ஆக்சுவலாக. I2C, ஸோ I2C, I2S, UART. ஓகே. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஆன்போர்டில் ப்ளூடூத்து ப்ளஸ் வந்து டூயல் கோர் ப்ராசஸர் ஆக்சுவலாக. ஸோ மல்டி ப்ராசஸிங் வந்து பாசிபிள் ஆக்சுவலாக ESP32ல. இன்னொன்று வந்து லைக் நீங்கள் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் கேமரா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ESP32 வந்து உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆன்போர்டு SRAM, ஆன் சிப் SRAM இருக்குது. லைக் வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. அதுபோக கேன் இருக்குது ஆக்சுவலாக. கண்ட்ரோல் ஏரியா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ESP32ல இருக்குது. ஈத்தர்நெட் மேக் இன்டர்ஃபேஸ் இருக்குது. லைக் வயர்டு நெட்வொர்க் கொடுக்குறதுக்காக ஆக்சுவலாக. ஈத்தர்நெட் மேக் வந்து வயர்டு RJ45 கனெக்டர் போட்டு நீங்கள் வந்து வயர்டு நெட்வொர்க் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஈத்தர்நெட் நெட்வொர்க் ஆக்சுவலாக. டச் சென்சர் இதெல்லாமே ஆன் சிப்லேயே இருக்குது. டச் சென்சர், டெம்பரேச்சர் சென்சரு, ஹால் எஃபெக்ட் சென்சரு இதெல்லாமே ஆன் சிப்லேயே இருக்குது. ஓகே. ஸோ ESP32வும் ESP8266 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ESP32 அண்ட் ESP8266 கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே. நான் உங்கள் சாட்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ சாட் வர்றதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். லைக் ரித்திக் தேங்க்யூ அண்ட் முகமது தேங்க்யூ. கார்த்திக் விக்னேஷ் ரிப்பீட் கேட்குறாரு. ஓகே. அனிருத் தேங்க்யூ. ராஜ்குமார் தேவராஜ் தேங்க்யூ. ஓகே. ஜெரி ஜோசப் தேங்க்யூ. அப்துல் காதர் தேங்க்யூ. மணிகண்டன் சிவம் தேங்க்யூ. ஓகே. கார்த்திக் ரிப்பீட். ஓகே. மனோஜ் தேங்க்யூ. ஓகே. மணிகண்டன் சிவம் தேங்க்யூ. ஓகே. தீபிகா தேவ் தேங்க்யூ. ஓகே. BGM தேங்க்யூ. ஓகே. ஸோ நான் ஷார்ட் ரீகேப் கொடுக்குறேன். லைக் நீங்கள் கேமரா இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ESP32 பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ESP32 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். லைக் ₹200 ₹300 கிட்ட உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாக ESP8266 மாடியூலோட லைக் NodeMCUவோட. ஓகே. ஸோ இது வந்து சிங்கிள் கோர் ப்ராசஸர் அப்படின்னா லைக் வந்து ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து லைக் மல்டி டாஸ்கிங் பேரலாக ப்ராசஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் டூயல் கோரில் வந்து நீங்கள் வந்து 2 ப்ராசஸர் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டுலேயுமே வேறு டாஸ்க்கை நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ மல்டி டாஸ்கிங் இதில் பாசிபிள் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேண்ட்வித் வந்து கூட HD40 ஆக்சுவலாக 40 MHz ஆக்சுவலாக. இது 20 MHz ஆக்சுவலாக. ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கிடையாது. NodeMCUல ப்ளூடூத் கிடையாது. இதில் ப்ளூடூத் இருக்குது. இது ஹையர் ஸ்பீட் ஆக்சுவலாக 160 MHz. அது போக SRAM இருக்குது. SRAM வந்து நான் வாலடைல் மெமரி மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
அதில் நிறைய வேரியபிள்ஸ் வந்து அந்த இமேஜை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மெமரி தேவைப்படும். ஓகே, ஸோ அது வந்து லைக் வந்து வாலடைல் மெமரியாக தான் இருக்கும். எஸ்ராம் மெமரியாக தான் இருக்கும். ஸோ அந்த வேரியபிள்ஸில் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுலாம் நீங்கள் எஸ்ராமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ரன் டைமில் வர்ற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எஸ்ராமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, ப்ளஸ் GPIO லைக் 34 பின்ஸ் ஆக்சுவலாக GPIO இருக்குது. அது போக வந்து சாஃப்ட்வேர் PWM 16 சேனல்ஸ், இது 8 சேனல் PWM, இது 16 சேனல் PWM. ஓகே, போக ஸ்பை I2C I2S UART இது எல்லாமே டபுளில் இருக்குது ஆக்சுவலாக. I2S UARTலாம் 2 தான், பட் ஸ்பை மட்டும் உங்களுக்கு வந்து 4 ஸ்பை இருக்குது. I2C வந்து லைக் அடிஷ்னலாக 1 இருக்குது. ADC வந்து 10 பிட் ரெசல்யூஷன், இது 12 பிட் ரெசல்யூஷன் ஆக்சுவலாக. ஓகே, கேன் வந்து ESP32 கேன் இருக்குது, ப்ளஸ் ஈத்தர்நெட் மேக் இன்டர்ஃபேஸ் வந்து வயர்டு இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. ஈத்தர்நெட் மேக் கண்ட்ரோலர் கேன்றது வந்து கண்ட்ரோலர் ஏரியா நெட்வொர்க்ஸ் ஆக்சுவலாக. ADCன்றது அன்லாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். கண்ட்ரோலர் ஏரியா நெட்வொர்க்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கான ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸுக்கான ப்ரோட்டோக்கால் அது. ஓகே, அது போக வந்து ஆன்போர்டில் வந்து ஈத்தர்நெட் ஆன்போர்டில் டச் சென்சரு, டெம்பரேச்சர் சென்சரு, ஹால் எஃபெக்ட் சென்சர் இது எல்லாமே ஆன்போர்ட்லேயே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து லைக் நோடிஎம்சிக்கு வந்து லுவாவில் கோட் பண்ணலாம். லைக் மைக்ரோ பைத்தான் இருக்குது, சர்க்யூட் பைத்தான் இருக்குது, எஸ்ப்ரினோ, அடினோ. ஓகே, ஸோ இது எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மஞ்சுநாதன் லைக் கோபால் லைக் எஸ்ராம் சைஸ் வந்து லைக் வந்து உங்களுக்கு அந்த மெயின் டேட்டா ஷீட் ESP32 டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பட் இந்த ஸ்லைடில் இல்லை. நான் செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. எஸ்ராம் சைஸ் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா ஷீட்டில் பார்த்தா தெரியும், நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பட் ESP32 கேம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இதுவும் லோ காஸ்ட் மாடியூல் தான் ஆக்சுவலாக. லைக் வந்து கேமரா இன்டர்ஃபேஸ் போர்டில் லைக் ESP32 கேமுக்கு முன்னாடி லைக் நீங்கள் வந்து ஒரு கேமரா அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு DSP ப்ராசஸில் நீங்கள் வச்சு பண்ணணும் அப்படின்னா லைக் மினிமம் வந்து 6,000 rupees அது ஆகும் ஆக்சுவலாக. 6,000 அந்த டெவலப்மெண்ட் போர்ட் சொல்கிறேன். 6,000 rupeesலேருந்து ஒரு 10,000 rupees வரைக்கும் ஆகும் டெவலப்மெண்ட் போர்ட் கேமரா அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. பட் ஸ்டில் இதில் வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான DSP அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. பட் ஓரளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் லைக் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனு, ஃபேஸ் ரெகக்னேஷனு, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா ஹை அண்ட் லைக் மெகா பிக்சல் வந்து இதில் கம்மி ஆக்சுவலாக. ESP32 கேமில் வர்ற மெகா பிக்சல். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த ஆம்னிவிஷன் இந்த மாடியூல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ESP32 கேம் நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் இன்கேஸ் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி லைக் சர்விலன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபிட் ஆகும்னா சர்விலன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபிட் ஆகும், கன்வேர் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபிட் ஆகும், ஆப்ஜெக்ட் ரெகக்னேஷன் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். 2 டைப் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து லோக்கல்லே நீங்கள் பண்ணலாம், எட்ஜ்லேயே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைக் நீங்கள் வந்து இமேஜை கேமராலேருந்து இமேஜை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து லைக் க்ளவுடுக்கு நீங்கள் அனுப்பி க்ளவுடில் வந்து நீங்கள் வந்து AI அல்கரிதம்ஸ் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ரன் பண்ணி லைக் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் சரி, கம்ப்யூட்டர் விஷன் APIs இருக்குது, அமேசான் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அமேசானில் வந்து லைக் ஃபேஸ் ரெகக்னிஷன் சர்வீஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபேஸ் ரெகக்னிஷன் சர்வீஸ் நிறைய ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் சர்வீஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. கூகுள்லேயும் தராங்க ஆக்சுவலாக. கூகுள் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் வெர்டெக்ஸ் ஏஐன்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டீப் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து இமேஜை வந்து நீங்கள் வந்து க்ளவுடுக்கு அனுப்பி க்ளவுட்லேருந்து நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்து நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். பட் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு API காலுக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. லைக் சம்டைம்ஸ் லைக் 3 rupees 4 rupees அந்த மாதிரி ஒரு API காலுக்கு வந்து 3 rupees. அது வந்து நீங்கள் அந்தந்த க்ளவுட் மேனுஃபேக்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து 0.50 cents அந்த மாதிரி ஒரு API காலுக்கு வந்து 0.50 centsலேருந்து $1 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. $1 தெரியல, பட் ஒரு சென்ஸ் ஒரு பர்டிகுலர் சென்டர் லைக் 100க்கு வந்து $1 அந்த மாதிரி 100 காலுக்கு வந்து 100 API கால்ஸ் வந்து $1 அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சார்ஜிங்கில் வேணாம் அப்படின்னா நீங்களே உங்களோட ஓன் அல்காரிதம் நீங்கள் எடுத்து நீங்கள் ESP அந்த இதில் நீங்கள் போட்டுக்கணும் ஆக்சுவலாக. பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லைக் DSP ப்ராசஸர் லெவலுக்கு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியாது. பட் பேசிக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ESP32 கேமில் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் அந்த ஒரு பிளாக் டயக்ராம் லைக் TF கார்டு ஹோல்டர் லைக் மெமரி கார்டு ஹோல்டர் ஆக்சுவலாக. FPC கண்ட்ரோல் வந்து லைக் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் SRAM ரீசெட் லைக் டேட்லம் இது வந்து டேட்லம் கெப்பாசிட்டர் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் பிளாக் டயக்ராம் ஆக்சுவலாக. ஸோ பின்னோட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பை இருக்கும், I2C இருக்கும், லைக் GPIOs ADC இருக்கும்,
பேசிக்கலாக லைக் அது போக டச் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறதுக்கு டச் சென்சர் இன்டர்ஃபேஸஸ், ஸ்பை இன்டர்ஃபேஸு, ஏடிசி இன்டர்ஃபேஸு, ஜிபிஐஓ, அப்புறம் ரியல் டைம் கிளாக்கு. ஸோ ஒரு ஐஓடிக்கு தேவையான எல்லாமே அவங்க இந்த கேமில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக வீடியோ சர்வீலன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து உங்களுக்கு எஃப்டி ஒரு யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டர் தேவைப்படும். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவல் ப்ரோக்ராம் இன்பில்ட்டாக கிடையாது. ESP32 இருக்குது ஆக்சுவலாக. பட் இதில் வந்து ESP32 கேமில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ போர்டோட காஸ்ட் வந்து ₹600 வந்து ₹900 வரைக்கும் வரும். மேனுஃபேக்சர் இதை பொறுத்து, நீங்கள் வாங்குகிற இடத்த பொறுத்து ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு ஒரு FT232 போர்டு ஒன்று தேவைப்படும் ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ ESP32 கேம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ESP32 கேம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் SoC மாடல், லைக் சிஸ்டம் ஆன் சிப் மாடல் ஆக்சுவலாக. ஒய்ஃபை லைக் 32 பிட் CPU, 160 MHz ஸ்பீடு. SRAM வந்து 520 KB SRAM ஆக்சுவலாக. ஓகே. 520 KB SRAM ப்ளஸ் ஆம்னிவிஷன் கேமராஸ், ஆம்னிவிஷன் மாடல்ஸ் வந்து லைக் OV7670 இதெல்லாமே டிஃபால்ட்டாக வர்றது. பட் நீங்கள் மற்ற மாடல் நீங்கள் வேறு ஆம்னிவிஷன் மாடல் நீங்கள் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. சப்போர்ட் TF கார்ட்ஸ், மல்டிபிள் ஸ்லீப் மோட்ஸு, லைட் வெயிட் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், அப்புறம் ஃப்ரீ ஆட்டாஸ் சப்போர்ட் பண்ணோம். ஃப்ரீ ஆட்டாஸ் லைக் ஐஓடியில் வந்து லைக் மோஸ்ட்லி மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீ ஆட்டாஸ் தான் ஆக்சுவலாக. ஓகே. அப்புறம் ஸ்டேஷன் மோடு, ஆக்சஸ் பாயிண்ட் மோடு இதெல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ஃபோட்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃபிம்மர் அப்கிரேட்ஸ் ஆக்சுவலாக. எப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் டிப்ளாய் பண்ண முன்னாடி நீங்கள் அந்த கோடை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த கோடை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. லைக் ரிமோட்டில், அதாவது செட்டப் பாக்ஸ் ப்ரோக்ராமிங் மாதிரி, லைக் மொபைலில் வந்து இப்போ வந்து அப்டேட் வருது இல்லையா. நீங்கள் ஒன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து ஒரு புதுசாக வந்து அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண உடனே அவங்க வந்து அப்டேட் இருக்க எல்லா மொபைல் ஃபோனுக்கும் கேட்பாங்க ஆக்சுவலாக, அப்டேட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டடான சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும், பண்ணி ரீபூட் ஆகிடும். ஸோ இது வந்து ரிமோட் ப்ரோக்ராமிங் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் எண்டுக்கு டிப்ளாய் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் கோட் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோடை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து ஓவர் தி ஏர் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. லைக் ஃபிம்மர் அப்கிரேட் வந்து லைக் ஓவர் தி ஏர் ப்ரோக்ராமிங் த்ரூ ஏர் மூலமாக, லைக் செட்டப் பாக்ஸ் ப்ரோக்ராமிங் இதெல்லாமே வந்து ஓவர் தி ஏர் ப்ரோக்ராமிங் தான். ஓகே. ஸோ ரிமோட் ப்ரோக்ராமிங். ஸோ அது வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, ESP32 கேம் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். மனோஜ் வந்து லைக் ஹவு இஸ் கேன் யூஸ்டுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கேன் வந்து லைக் வந்து கண்ட்ரோலர் நெட்வொர்க்ஸ் ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன்ஸ்க்கான ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக. ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலுக்கும் வந்து லைக் வந்து இது இருக்குது, லைக் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம இன்னைக்கு இதில் வந்து UART SPI I2C மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. பட் கேன் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆட்டோமேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்க்காக. ஏன்னா ஆட்டோமேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐலாம் வந்து இஎம்ஐலாம் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதில் ரகுடாக இருக்கணும். கம்யூனிகேஷனில் வந்து இப்போ UARTன்னு பார்த்தீங்கன்னா UARTக்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஸ்பைக்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது, I2Cக்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அந்த மாதிரி கேன் வந்து ஆட்டோமேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்லாம் அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கன்சிடரேஷன் எடுத்துகிட்டு அதுக்காக பில்ட் பண்ண ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக. ட்ரான்ஸ்மிஷன் வந்து லைக் ட்ரான்ஸ்மிஷனில் அப்போ டேட்டா லாஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதில் வந்து லைக் ESP32 கேன் அவங்க வந்து ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. கண்ட்ரோலர் நெட்வொர்க்ஸில் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து காரில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு கேன் ப்ரோட்டோக்காலில் இந்த இது இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே. ஆன்போர்டில் கேன் இருக்குது. ஓகே. ஸோ பிரியங்கா லைக் அட்டண்டன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். கார்த்திக் விக்னேஷ் தேங்க்யூ, NK தேங்க்யூ, சூர்யா தேங்க்யூ. ஓகே. ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே. சேட்காக வெயிட் பண்ணுறேன். தீபிகா தேவ் தேங்க்யூ அண்ட் கார்த்திக் விக்னேஷ். மொத்தமே 5 சேட் தான் வருது. லைக் டன்னர் ஸோ மச் தேங்க்யூ.
Anirudh, thank you. Mohammed, thank you. Jerry Joseph, thank you. Manjunath, thank you. Brithik, thank you. Okay. ஸோ யூவாட் அப்படின்றது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, யூவாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஏசின்க்ரோனஸ் ரிசீவர் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டர். ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம இஎஸ்டி கோர்ஸில் வந்து இஎஸ்டி கிளாஸில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நான் திருப்பி நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ லைக் யூவாட் வந்து லைக் சீரியல் போர்ட்னு சொல்லுவாங்க. லைக் சீரியல் போர்ட், காம் போர்ட், ஓகே, RS-232 போர்ட், இது எல்லாமே வந்து லைக் யூவாட் தான். ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. லைக் சீரியல் போர்ட்னா காம் போர்ட், RS-232, RS-485. ஓகே, ஸோ RS-232 லைக் மோஸ்ட்லி வந்து லைக் இது வந்து லைக் கேபிள் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து யூவாட் யூஸ் பண்ணலாம். ஜென்ரிக்காக எங்கே யூஸ் பண்ணலாம்? லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் டு வேறு ஏதாவது ஒரு மாடியூல் கம்யூனிகேஷனுக்கு, ப்ளூடூத் மாடியூல், ஒய்ஃபை மாடியூல் கம்யூனிகேஷனுக்கு, ஓகே, லைக் இல்லை கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனுக்கு, லைக் கம்ப்யூட்டர் டு மைக்ரோ கண்ட்ரோல் கம்யூனிகேஷனுக்கு, கம்ப்யூட்டர் டு FPGA. ஸோ மொத்தமே 3 லைன் தான் யூஸ் ஆகும். பட் நீங்கள் ஹார்ட்வேர் ஃப்ளோ கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 6 லைன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 6 லைன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக அந்த ரெடி டு சென்ட், கிளியர் டு சென்ட், அந்த RTS சிக்னல், CTS யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று சின்க்ரோனஸ், ஒன்று வந்து ஏசின்க்ரோனஸ். ஆக்சுவலாக பட் ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே ஏசின்க்ரோனஸ் தான். ஆக்சுவலாக சின்க்ரோனஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாக்கும் இருக்கும். ஆக்சுவலாக ஸோ கிளாக் பேஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். கிளாக் பேஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் பல்காக டேட்டா அனுப்பலாம். ஆக்சுவலாக ஏசின்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரோட ஏசின்க்ரோனஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளாக் இருக்காது. ஆக்சுவலாக ஒன்லி வந்து ஒரு சிக்னல் தான் உங்களுக்கு வந்து லைக் எப்போயுமே ஹையில் இருக்கும். அது லோவாச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பிட் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டேட்டா அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் டேட்டா முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து எகெயின் சிக்னல் வந்து ஹையாக மாறிடும். ஆக்சுவலாக ஓகே, ஸோ லைக் 3 வயர் தான். TXD பின் இருக்கும், RXD பின் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும். TXD தூக்கி RXDயில் கொடுத்துருவாங்க, RXD தூக்கி TXDயில் கொடுத்துருவாங்க. லைக் இந்த மாதிரி இப்போ ஒரு FPGA இருக்குது அப்படின்னா லைக் TXD வந்து RXDக்கு போயிடும். ஆக்சுவலாக ஓகே, இதோட TXD வந்து இதோட RXDக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிராஸில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இது மைக்ரோ கண்ட்ரோலர் டு PCனாலும் சரி எல்லாமே சேம் தான். கிராஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். TXD டு RXD, RXD டு TXD. ஸோ ஏசின்க்ரோனஸில் வந்து கிளாக் இருக்காது. ஆக்சுவலாக ஒன்லி வந்து இது டைமிங் சிக்னல் மட்டும் தான். லைக் வந்து உங்களுக்கு TXD சிக்னல் வந்து லைக் நீங்கள் ட்ரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து லைன் வந்து எப்போயுமே ஹையில் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பிட், ஸ்டாப் பிட்ஸ் இருக்கும். எப்போ வந்து லைன் வந்து லோ ஆகுதோ அதான் ஸ்டார்ட் பிட். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் எப்போ ஹை ஆகுதோ அதான் ஸ்டாப் பிட். ஸோ இந்த இது வந்து லைக் வந்து பாட் ரேட்ஸ், அதாவது டைமிங் இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா யூவாட் பாட் ரேட்னு ஒரு அதாவது ரெண்டுமே வந்து சேம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். ட்ரான்ஸ்மிட்டரும் சரி ரிசீவரும் சரி சேம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். ஓகே ஓகே யூவாட்டில் ஸோ அந்த ஸோ அது வந்து லைக் பாட் ரேட்னு சொல்லுவாங்க. லைக் 9600 பிட்ஸ் per second. ஓகே, 19200 பிட்ஸ் per second, லைக் 1,15,200 பிட்ஸ் per second. ஸோ ரெண்டுமே சேம் பாட் ரேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து டேட்டா வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகும். ஓகே, டேட்டா பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 பிட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, 8 பிட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேரிட்டி பிட்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக பேரிட்டி பிட் வந்து எரர் செக்கிங்காக. ஆக்சுவலாக ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி அவங்க அனுப்புகிறப்ப அனுப்புவாங்க. ஆக்சுவலாக ஸோ அது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு. ஸ்டாப் பிட்ஸ் வந்து 1 பிட் வச்சுக்கலாம். ஸ்டாப் பிட்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஸ்டாப் பிட்ஸ் 1 பிட் வச்சுக்கலாம், 2 பிட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ஹார்ட்வேர் ஃப்ளோ கண்ட்ரோல் தான் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது அடிஷ்னலாக 2 லைன் தேவைப்படும். RTS லைனும் CTS லைனும் தேவைப்படும். ஆக்சுவலாக பட் யூஸாட் நீங்கள் சின்க்ரோனஸாக நீங்கள் யூஸ் பண்ணுற லைக் யூஸாட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸாட்னு இருக்குது. ஆக்சுவலாக யூஸாட்னா உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து கிளாக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் யூஸாட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லைன்னா அது யூஆட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஆட்டோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 10 மீட்டர்ஸ் வரைக்கும் வரும். நீங்கள் மற்ற ப்ரோட்டோகால் ஸ்பை, I2C எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஆட்டை கம்பேர் பண்ணுறப்போ வந்து கம்மியான டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு வரும். லைக் 3 மீட்டர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸ்பை, I2C எல்லாம் வந்து ஜென்ரிக்காக வந்து எதுக்கு ரெக்கமெண்டட் அப்படின்னா ஒரு PCBக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன்ஸ் தான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து PCB இல்லாமல் நீங்கள் வந்து வயர் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஆட் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. இப்போ 10 மீட்டர்ஸ்க்கு மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் RS-485 போய்க்கலாம். ஆக்சுவலாக RS-485 வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும். லைக் 30 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுக்கும். பட் ஜென்ரிக்காக வந்து லைக் 3 to 10 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு யூஆட் ரேஞ்ச். ஆக்சுவலாக ஓகே,
ஸோ டைமிங் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக லைக் ஸ்டார்ட் பிட் இருக்கும், லைக் பிட் 0 இல்லை லைக் பிட் 0 பிட் 1 லைக் 8 பிட் அனுப்பிடுவாங்க ஆக்சுவலாக. 8 பிட் அதுக்கப்புறம் ஸ்டாப் பிட் வந்து ஹை ஆயிரும், திருப்பி லைன் வந்து ஹை ஆயிரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த இந்த இது எப்போயுமே சாம்பிள் பண்ணுறது வந்து மிடில் தான் சாம்பிள் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ பாட் ரேட்டை பொறுத்து தான் இந்த டிஸ்டன்ஸ், இந்த டைமிங் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் பாட் ரேட், எவ்வளோ பாட் ரேட்டில் அந்த பிட்ஸ் பர் செகண்டில் அந்த அது ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத பொறுத்து. ஓகே, ஸோ நம்ம வந்து ESD டே 10 கிளாஸில் வந்து நம்ம யூஆர்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். STM மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வீடியோ வந்து நம்ம சேனலில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுறது தான் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஸ்பை வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ யூஆர்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா லைக் யூஆர்ட் எஸ் கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மோகன்ராஜ் வந்து லைக் நெசசிட்டி ஃபார் பேரிட்டி பிட் இன் ஏசின்க்ரோனஸ், லைக் பேரிட்டி பிட் வந்து லைக் வந்து எரர் செக்கிங் தான் ஆக்சுவலாக. லைக் ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி, அந்த நம்பர் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஆட் 0s and 1s வச்சு அந்த ஆட் பேரிட்டியா இல்லை ஈவன் பேரிட்டியான்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு பிட் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, எரர் செக்கிங்காக தான் ஆக்சுவலாக. ஓகே, பட் மோஸ்ட்லி வந்து நம்ம ஜென்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுற யூஆர்ட்டில் வந்து நம்ம பேரிட்டி யூஸ் பண்ணுறது கிடையாது ஆக்சுவலாக. ஜென்ரிக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பேரிட்டி யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலாஜி லைக் சில யூஸ் ஃபார் ஹோம் ஆட்டோமேஷன், லைக் ஹோம் ஆட்டோமேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ESP32 வந்து ESP32 மாடல் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, NK தேங்க்யூ, ராஜ்குமார் தேங்க்யூ, தீபிகா தேவ் தேங்க்யூ, மஞ்சுநாதன் கோபால் தேங்க்யூ, அப்துல் காதர் தேங்க்யூ, தேவிஸ்ரீ தேங்க்யூ, ஜெரி ஜோசப் தேங்க்யூ. ஓகே, ஸ்னேகா தேங்க்யூ, ஸ்னேகா ரிப்பீட். ஓகே, NK. ஓகே, ஓகே, ஸோ ஸ்னேகா லைக் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து லைக் டே 10 வீடியோ எம்பெடட் சிஸ்டம் டிசைன் டே 10 வீடியோ வந்து இருக்குது ஆக்சுவலாக. அதில் நம்ம யூஆர்ட்டில் ப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம எப்படின்றத நம்ம கவர் பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும் ஆக்சுவலாக. ஓகே, சின்க்ரோனஸ் ஏசின்க்ரோனஸ் வந்து லைக் சின்க்ரோனஸ் ஏற்கனவே மணிகண்டன் லைக் சின்க்ரோனஸ் வந்து லைக் சின்க்ரோனஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாக் இருக்கும். ஓகே, கிளாக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். பட் ஏசின்க்ரோனஸ் வந்து கிளாக் இருக்காது ஆக்சுவலாக, கிளாக் பேஸ் பண்ணி இருக்காது ஆக்சுவலாக, சிக்னல் இருக்காது. ஓகே, கிளாக் இல்லாமல் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ ஸ்பைன்றது வந்து சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. ஓகே, சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ் ஆக்சுவலாக, லைக் 4 wire கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஓகே, இதில் வந்து ஒரு மாஸ்டர் தான் இருக்கும், மல்டிபிள் ஸ்லேவ் இருக்கும். I2Cயில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மாஸ்டர், மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து லைக் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன், இந்த மெயின்லி யூஸ் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன். இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னா லைக் ஒரு லைன் வந்து சிப் செலக்ட் ஆக்சுவலாக, SS வந்து ஸ்லேவ் செலக்ட் ஆக்சுவலாக, சில இதில் வந்து ஸ்லேவ் செலக்ட்னு சொல்லுவாங்க, சில இதில் சிப் செலக்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, நிறைய நேம்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. பட் ஸ்லேவ் செலக்ட்ன்ற வந்து இப்போ மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் இருக்கிறப்ப, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் இருக்கப்போ ஒரு ஸ்லேவை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லேவ் செலக்ட் இது யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடிஷ்னலாக ஒரு GPIO லைன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்லேவ் இருக்குது அப்படின்னா 10 GPIO லைன் தேவைப்படும். அதுதான் இந்த ஸ்பையோட டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சீரியல் கிளாக் வந்து சீரியல் கிளாக்கில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. மாசி வந்து மாஸ்டர் அவுட் ஸ்லேவின், ஸோ அதை வந்து லைக் மாசியோட கனெக்ட் பண்ணிடுவாங்க, லைக் மிசோ மாஸ்டர் இன் ஸ்லேவ் அவுட். ஓகே, ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டு லைக் வந்து அடிஷ்னலாக ஸ்லேவ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து GPIO லைன் வந்து அதிகமாக தேவைப்படும். அதுதான் வந்து ஸ்பையோட வந்து ட்ராபேக் ஆக்சுவலாக. இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்பை மட்டும் கவர் பண்ணணும்னாலே 3 hours ஆகும் ஆக்சுவலாக. ஸ்பையோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி வந்து லைக் பேசிக்காக லைக் வந்து யூஆர்ட்டுக்கும் ஸ்பைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, யூஆர்ட் வந்து எப்போயுமே வந்து லைக் ரெண்டு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். லைக் வந்து ட்ரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர். ஓகே, மல்டிபிள் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் மாதிரி நீங்கள் இதில் ஸ்பையை கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ட்ரான்ஸ்மிஷன் வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ண பஸ் கான்டென்ஷன் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ யூஆர்ட் வந்து எப்போயுமே வந்து ரெண்டு டிவைஸ்க்குள்ள கம்யூனிகேஷன் அப்படின்னா யூஆர்ட் பெட்டராக இருக்கும். ஸ்பை வந்து லைக் மல்டிபிள் டிவைசஸ், லைக் 4-5 டிவைஸ் இருக்குது. 5 டிவைஸை வச்சு நீங்கள் ஒரே 4 லைனில் நீங்கள் எவ்வளோ டிவைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னலாக ஒரு லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ 2 டிவைஸ்னால் உங்களுக்கு 5 லைன் தேவைப்படும், 3 டிவைஸ்னால் 6 லைன் தேவைப்படும். ஸோ அடிஷ்னலாக ஒரு GPIO வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ ஆனால் ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும். ஏதாவது ஒன்று தான் மாஸ்டர் ஆக்ட் ஆகும். அந்த மாஸ்டர் தான் அந்த ஸ்லேவ் செலக்ட் சிங்கில் வந்து கொடுப்பாரு. எந்த ஸ்லேவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் தான் செலக்ட் பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் லைக் ட்ரான்ஸ்மிஷன், இது என்ன ட்ரான்ஸ்மிஷன் இருக்கோ
அந்த ஸ்லேவ் வந்து லைக் வந்து அந்த மாசி லைனும் மிசோ லைனும் ஆக்ட் ஆகும். ஓகே, I2Cயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைன் தான். ஒன்று கிளாக்கு, ஒன்று டேட்டா. ஓகே, ஆனால் 1008 டிவைசஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லைக் வந்து உங்களுக்கு 30 டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு 30 GPU தேவைப்படும். ஸோ ரொம்ப டிவைசஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் 1008 டிவைசஸ் வந்து ரெண்டு லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் மாஸ்டராக இருக்கலாம், எது வேணாலும் ஸ்லேவாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து லைக் மாஸ்டர் லைக் உங்களுக்கு எப்படி கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா லைக் வந்து லைக் ஒன்ஸ் அதாவது மாஸ்டர் வந்து லைக் வந்து அந்த ஒன்ஸ் ஒரு மாஸ்டர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்ரஸ் பிட்டை வந்து அனுப்புவோம். ஆக்சுவலாக எல்லா டிவைஸுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் பிட்டை அனுப்பும். ஸ்லேவ்ட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அக்னாலஜ்மெண்ட் வந்த உடனே லைக் திருப்பி வந்து அதுக்கான டேட்டா பிட்டு அது வந்து ரீட் ஆப்ரேஷனாக ரைட் ஆப்ரேஷன்ன்றது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலாக அது ரீட் பண்ண போதா ரைட் பண்ண போதான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீட் பிட்டை ரைட் பிட்டன்னு சொல்லிட்டு இப்போ ஸோ அதை பொறுத்து லைக் வந்து லைக் ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னா அது ரைட் பண்ண வேண்டிய அடுத்த 8 டேட்டா பிட்டை அனுப்பிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும், ஸ்டாப் கண்டிஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் கண்டிஷன். ஓகே, ஸ்டார்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் கண்டிஷன். அந்த டைமிங் சிக்னல் வந்து இந்த லைக் ரெண்டுமே லைக் SCLம் ஹைலேருந்து லோவாக இருக்கும், SDAவும் ஹைலேருந்து லோவாக இருக்கும். இது வந்து ஸ்டார்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாப் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு அட்ரஸ் பிட் அனுப்பும். ஸோ அந்த அட்ரஸ் பிட் எதுக்கு மேட்ச் ஆகுதோ, எந்த ஸ்லேவுக்கு மேட்ச் ஆகுதோ அதை அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். அக்னாலஜ்மெண்ட் கொடுத்த முன்னாடி அதுலேயே வந்து அது ரீட் ஆப்ரேஷன்ன்றது இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அதை பேஸ் பண்ணி ரைட்டுனா உங்களுக்கு இது 8 டேட்டா பிட் கொடுக்கும். ரீடுனா லைக் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு அந்த டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கிறோம். ஓகே, லைக் இந்த மாதிரி லைக் இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த ப்ளூ கலர் வந்து மாஸ்டர் வந்து அந்த SDA லைனை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஸ்லேவ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சுவலாக லைனை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பிட் கண்டிஷன் வரும், அதுக்கப்புறம் ஸ்லேவ் அட்ரஸ் வரும். இதெல்லாமே மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் அந்த SDA லைனை. அப்புறம் இது லைக் ரீடா ரைட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஸ்லேவ் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குது. ஸோ ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னா லைக் டேட்டா பைட் வந்து 8 பிட்டு போட்டு மாஸ்டர் வந்து 8 பிட்டு போட்டு அனுப்பிச்சிடும். ஆக்சுவலாக ஸோ ஸ்லேவ் ரிசீவ் பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துரும். இதே லைக் ரீட் ஆப்ரேஷன் அப்படின்னா லைக் வந்து ஸ்லேவ் வந்து 8 பிட்டு அந்த டேட்டா லைனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு 8 பிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லேவ் வந்து 8 பிட்டு கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு லைனில் வந்து மொத்தம் 1000 டிவைஸை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ சைமல்டேனியஸாக ஒரு மாஸ்டர் தான் எனேபிள் ஆகும். ஓகே, அடுத்த ஒரு மாஸ்டர் எனேபிள் ஆகிருக்கப்போ வந்து மற்ற எல்லாமே வெயிட் பண்ணணும். ஆக்சுவலாக ஓகே, ஸோ மற்ற ஸ்லேவ்ஸில் அதாவது இன்னொரு ஸ்லேவ் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்மிஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் டிரான்ஸ்மிஷன் முடிச்ச உடனே பஸ்ஸை வந்து மாஸ்டர் கொடுத்துரும். ஆக்சுவலாக மற்ற மாஸ்டர்ஸ்க்கு கொடுத்துரும். மற்ற மாஸ்டர் அந்த பஸ்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் I2Cயில். ஓகே, ஆனால் ஸ்பீடு வந்து ஸ்பையோட கம்பேர் பண்ணுறப்ப லோ ஆக்சுவலாக ஸ்பீடு. ஓகே, ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் I2Cயில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வைஸ் லோவாக இருக்கும். ஆக்சுவலாக ஆனால் ரெண்டு லைனை வச்சுட்டு நீங்கள் வந்து நிறைய டிவைஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஓகே, இன்னொன்று வந்து I2Cயில் வந்து லைக் ஓப்பன் ட்ரெயின். ஆக்சுவலாக I2C வந்து ஓப்பன் ட்ரெயின் அப்படின்றது எப்படின்னா என்னென்னா லைக் அந்த ரெண்டு லைக் ஒன்று கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா லைக் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் இருக்கும். ஓகே, அந்த லைனுக்கு ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் இருக்கும், அதாவது ஹை ஸ்டேட்டே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு பின்னையுமே நீங்கள் வந்து புல்லப் டிரான்சிஸ்டர் போட்டு நீங்கள் வந்து லைக் புல்லப் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டெடியாக ஒரு ஸ்டேட் கொடுக்கணும் ஓப்பன் ட்ரெயினாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ லைக் ஒரு 4.7K எக்ஸ்டர்னல் புல்லப் வந்து நீங்கள் I2Cயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சர்க்யூட்லையும் நீங்கள் I2C சர்க்யூட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 புல்லப் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது நீங்கள் டேட்டா ஷீட் நீங்கள் பார்க்கணும். லைக் 2K போடுறதா, 4.7K போடுறதா, 3.3K போடுறதா அப்படின்றது டேட்டா ஷீட் பார்க்கணும். சில மைக்ரோ கண்ட்ரோல்ஸில் வந்து அவங்க GPUவில் இன்டர்னல் புல்லப்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்னல் புல்லப்ஸ் யூஸ் பண்ணுறதா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ STM32லாம் இன்டர்னல் புல்லப்ஸே இருக்குது. ஆக்சுவலாக மைக்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனேபிள் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். புல்லப்ஸ் ஓப்பன் ட்ரெயினாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த புல்லப் ரெசிஸ்டர் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஆக்சுவலாக இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஹாஃப் டுப்ளக்ஸ் I2C வந்து லைக் ஸ்பை வந்து ஃபுல் டுப்ளக்ஸ், இது வந்து ஹாஃப் டுப்ளக்ஸ். ஆக்சுவலாக இன்னொன்று வந்து ஆர்பிட்ரேஷன் இருக்குது. ஆர்பிட்ரேஷன்றது எப்படின்னா மல்டிபிள் மாஸ்டர் வந்து பஸ்ஸை வந்து கண்ட்ரோல் எடுக்காமல் லைக் அட் அ டைத்தில் ஒரு மாஸ்டருக்கு தான் அந்த பஸ் வந்து கண்ட்ரோல் போகும். ஸோ அதுக்குள்ளேயே அதை பிரிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக ஓகே, ஸோ அந்த ஆர்பிட்ரேஷன் வந்து லைக் I2Cயில் இருக்குது.
ஸோ கிளாக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் வந்து லைக் ஸ்லேவ் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து என்ன பண்ணால் மாஸ்டர் வந்து அந்த கிளாக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகே, அந்த ஸ்லேவ்லேருந்து ரிப்ளை வர்றது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ அதான் கிளாக் ஸ்ட்ரெச்சிங் ஆக்சுவலாக. இன்னொன்று லோ ஸ்பீட் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக I2Cயோட மேஜர் ஃபீச்சர்ஸு. ஓகே, ஸோ ஸோ I2C உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். 5 I2C உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாலாஜி லைக் I2C அட்ரஸ் பிட் கேன் சேஞ்ச். அட்ரஸ் நீங்கள் சாஃப்ட்வேரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் சேட்க்கு நான் வெயிட் பண்ணுறேன். லைக் அனிருத் தேங்க்யூ. Manjuna, thank you. Okay. Mohammed, thank you. And Stunner Somas, thank you. And Parker, thank you. Ritik, thank you. Okay. Manidan, thank you. Okay. So applications ESP32 applications பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து லைக் வெப் சர்வர் ஸ்ட்ரீமிங் வெப் சர்வர் யூஸ் பண்ணலாம். லைக் ரொம்ப லோ காஸ்ட்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் ப்ராஜெக்டே வந்து நீங்கள் வந்து லைக் 1000 rupees 2000 rupeesல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, லைக் ரிமோட் கண்ட்ரோல் கார் இது எல்லாமே லைக் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக டேக் ஃபோட்டோஸ் கண்ட்ரோல் ரோபோட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கோடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய நெட்லேயே அவைலபிள் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ESP32 அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாட்டில் நீங்கள் போடலாம். லைக் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஓகே, கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சாட்டில் நீங்கள் போடலாம். நான் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு லைக் நம்ம செஷன் முடிச்சிடலாம் அன்றைக்கி. ஸோ அட்டனன்ஸ் ஃபார்ம் வந்து லைக் மேலே பின் ஆகிருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதா சப்மிட் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப் இருக்குது. லைக் 5-in-1 இன்டர்ன்ஷிப் இருக்குது. லைக் வந்து எம்ப்ராய்டரி C ப்ரோக்ராமிங். ஓகே, பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணுறதுக்கு எம்ப்ராய்டரி C ப்ரோக்ராமிங். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி சிஸ்டம் டிசைன் அண்ட் IoT. அதில் வந்து ஒரு 4 ஆர்கிடெக்சர் கவர் பண்ணுறோம் நம்ம. 82 ஆர்கிடெக்சர், பிக் ஆர்கிடெக்சர், அப்புறம் ARM ஆர்கிடெக்சர், ARM7 ஆர்கிடெக்சர் எல்லாமே, அப்புறம் NodeMCU ஆர்கிடெக்சர். ஓகே, அது போக லைக் வந்து PCB டிசைன் கோர்ஸ், 82 மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி ஒரு போர்டை வந்து நீங்களே எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 82 மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. அதுக்கடுத்து லைக் வந்து நம்ம IoT மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்ம், அமேசான் வெப் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம், அதுக்கடுத்து லைக் திங்ஸ்பீக் பிளாட்ஃபார்ம். இந்த 3 நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 100 days கிட்ட கான்டென்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணுறதா என்ரோல் பண்ணிக்கலாம். ₹999 நீங்கள் என்ரோல் பண்ணுறதா என்ரோல் பண்ணிக்கலாம். பட் அதோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி இருக்கும் ஆக்சுவலாக. கம்யூனிட்டி வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. இதுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி பற்றி தெரியலன்னா கம்யூனிட்டி பற்றி சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ரோல் ஆன உடனே கம்யூனிட்டியில் வந்து லைக் hub.warriorsway.in சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கும். வாரியர்ஸ்வேயோட கம்யூனிட்டி இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து லைக் வீக்லி வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒன்லி ஃபார் த பெய்ட் கம்யூனிட்டி ஆக்சுவலாக. ஜூம் பிளாட்ஃபார்மில் இருக்கும். லைக் ஈவெண்ட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் இந்த வீக் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அண்ட் செல் கோர்சஸ். இது வந்து ஆண்டர்பிரினர்ஸ் கார்னருக்காக ஆக்சுவலாக. இன்கேஸ் நீங்களே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் எல்லாமே போடுறோம் ஆக்சுவலாக. இது எல்லாமே பே பண்ணவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் என்ரோல் பண்ணவங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆக்சுவலாக. ஓகே, எனி கோர்ஸ் நீங்கள் பேண்டக்லேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே தான். லைக் ₹590 இல்லை ₹499 இல்லை வந்து ஈவன் $999 கூட கோர்ஸ் இருந்து முதல்ல நம்ம ஆக்சுவலாக சேல் பண்ணோம். ₹99 ₹199. ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லைக் இதெல்லாம் ஜூம் பிளாட்ஃபார்மில் இருக்கும் ஆக்சுவலாக. டிசைன் அண்ட் FPGA போர்ட்ஸ், ஸ்கிமாட்டிக் அண்ட் PCB இது வந்து கேடன்ஸில் ஆக்சுவலாக எப்படி வந்து FPGA போர்ட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, how to create and monetize your YouTube channel, how to create a community which pays you money, okay, how to create Facebook ads, how to create Google ads. இதெல்லாமே அப்கமிங் ப்ரோக்ராம். பட் நீங்கள் பாஸ்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பேஜ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாமே பாஸ்ட் ஈவெண்ட் ஆக்சுவல். லிங்க்டின் மாஸ்டரி, 3 hours PCB ஹேக்கத்தான் செஷனு, how to create payment gateway, ஃபனல் பில்டிங்கு, ஓகே, how to design 82 போர்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து லைஃப் டைம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து லைஃப் டைம் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் ஒரு 3000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மற்ற கண்ட்ரீஸில் இருந்தும் மெம்பர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டியில் வந்து ஆக்சஸ் பண்ணுங்கள். ஆக்சஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லைக் எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாலாஜி லைக் ஹவு லைஃப் டைம் ஹவ் அபவுட் லைஃப் டைம்னு கேட்குறேன். லைக்
மேபி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேட்குறீங்களான்னு தெரியல ஆக்சுவலாக. லைக் நீங்கள் நோடிம்சியில் நீங்கள் நோடிம்சி சூஸ் பண்ணாமல் பட் ESP32 மாடல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எஸ்பெசிஃப் சிஸ்டம்ஸ் நீங்கள் சைட்டில் போனீங்க அப்படின்னா அந்த மாடியூல் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லைக் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் போர்டாக வாங்காமல் நீங்கள் மாடியூலை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க expressive.comல போய்ட்டு நீங்கள் இன்கேஸ் ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க நிறைய மாடியூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாடியூல்ஸ் வந்து நீங்கள் வந்து லைக் மாடியூல்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மாடியூல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரகடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய கம்பெனிஸ் வந்து லைக் அந்த மாடியூல்ஸ் மட்டுமே வாங்கி லைக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாடல். ESP32 மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் ரகடாக ஒய்ஃபை மாடல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் குவால்காம் மாடல்ஸ் தான் போய் ஆகணும் ஆக்சுவலாக. லைக் AR400 இருக்குது. பட் அவங்க எல்லாமே பல்க் குவான்டிட்டி இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வாங்க முடியும். குவால்காம் சிப்செட்ஸில் குவால்காம் சிப்செட்னாலும் சரி, இல்லை ப்ராட்காம் சிப்செட்னாலும் சரி, அப்படி இல்லைனா மீடியாடெக்கில் நீங்கள் மீடியாடெக் ப்ராசஸர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்களோ உங்கள் ஓன் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, சந்தோஷ்குமார் லைக் 30 டேஸ்க்கும் 10 டேஸ்க்கும் சேம் அட்டர்னன்ஸ் லிங்க் தான். ஓகே, பட் சாஃப்ட்வேர் வந்து பிரிச்சிடும். லைக் 10 டேஸ் இருக்கிறவங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் 30 டேஸும் அட்டன் பண்ணுறீங்க, 10 டேஸும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சர்டிஃபிகேட் வரும். உங்களுக்கு 3 சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக வரும். ஓகே, ஸோ 30 டேஸ் மாஸ்டர் கிளாஸ் ஒரு சர்டிஃபிகேட் வரும். PCB டிசைனுக்கு ஏற்கனவே ஒன்று வாங்கியிருப்பீங்க, 10 டேஸ் வாங்கியிருப்பீங்க, ப்ளஸ் IoTக்கு ஒரு 10 டேஸ். பட் 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் 25 டேஸ் அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் சைட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து லைக் ஃபில் பண்ணுறப்ப வந்து லைக் நீங்கள் கரெக்டாக வந்து நேம் கொடுக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்டர்னன்ஸ் ஃபார்மில் தான் ஃபெச் பண்ணும், ரேண்டமாக ஃபெச் பண்ணும். நீங்கள் என்றைக்கு ஏன்னா அதனால் நீங்கள் வந்து 10 நாளுமே நீங்கள் கரெக்டாக நேம் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி, தேங்க்யூ. அண்ட் கனெக்ஷன்ஸ் மஞ்சுநாத் கோபால் நாட் இன் ஃபியூச்சர். மோகன் ராஜ் வந்து லைக் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் வேர் I2C இஸ் யூசிங். ஓகே, நான் எக்ஸாம்பிள் நான் தரேன் உங்களுக்கு. மோகன்ராஜ் நான் உங்களுக்கு லைக் எங்களோட ப்ராடக்ட்லேருந்து தரேன். லைக் மோஸ்ட்லி வந்து I2Cலாம் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா லைக் வந்து மெமரிஸ் இருக்கும். ஆக்சுவலாக I2C பேஸ்டு மெமரிஸ் இருக்கும். ஓகே, I2C பேஸ்டு RTC இருக்கும். நிறைய ஐசிஸ் வந்து அதோட இன்டர்ஃபேஸ் வந்து I2C பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆம்9 ப்ராஜெக்ட் போர்டு. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து லைக் வந்து அது எல்லாமே I2C தான். I2C பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து யாருக்காக அப்படின்னா லைக் வந்து மோகன்ராஜ் தனசேகரனுக்காக ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீரியல் EEPROM. ஓகே, சீரியல் EEPROM நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இது வந்து I2C டிவைஸ் ஆக்சுவலாக. ஓகே, சீரியல் EEPROM உங்களுக்கு ரெண்டுலேயுமே இருக்கும், ஸ்பைலையும் இருக்கும், I2Cலையும் இருக்கும். ஓகே, ஸோ அது எதுக்காக I2C அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் அந்த 2 லைன். இப்போ வந்து நீங்கள் வந்து லைன்ஸை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இப்போ வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக தான் லைன்ஸ் இருக்கும். ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் தான் வச்சிருப்பாங்க, மல்டிப்ளெக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. GPOவும் யூஸாக இருக்கும், ப்ளஸ் வந்து அடிஷனலாக ஸ்பைக் I2Cக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மெமரி வந்து ஒரு மெமரி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு RTC யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் I2C டிவைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் I2C டிவைஸாக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா I2C பேஸ்டு LCDயே இருக்குது ஆக்சுவலாக. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். I2C LCD 2 லைனில் வந்து நீங்கள் LCD டிஸ்பிளே. ஓகே, நார்மலாக LCDக்கு வந்து உங்களுக்கு 4 லைன் தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ESP32 8 பின் இருக்க மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 பின் தான் இருக்கும். சும்மா சின்ன IC யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி I2C பேஸ்டு LCD டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 8 மொத்தமே பவருக்கும் கிரவுண்டுக்கும் 2 பின் போயிடும். ஓகே, ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்பிளேக்கு தேவையான சஃபிஷியன்ட் பின்ஸ் இருக்காது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் I2C பேஸ்டு LCD டிஸ்பிளே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. இந்த ஆன்சர் வந்து மோகன்ராஜ் தனசேகரனுக்கு. மணிகண்டன் மைக்ரோ கண்ட்ரோல் வந்து நீங்கள் வந்து ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ESP32 வந்து லைக் ஃபோட்டோவே இருக்குது ஆக்சுவலாக. ரிமோட் ஓவர் த ஏர் ப்ரோக்ராமிங்கே இருக்குது. ஓகே, அதை ப்ரோக்ராம் பண்ணுறதை நீங்கள் ரிமோட்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் வந்து மணிகண்டன் சிவமுக்கு. ஓகே, how can you show using NodeMCU how to get temperature reading and scene cloud?
பாலாஜி லைக் அது நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். நாளைக்கு செஷன் வந்து நமக்கு அதான் நினைக்கிறேன். நோட் டிப்ஸ் லைக் டெம்பரேச்சர் ரீடிங் வந்து க்ளவுடில் பார்க்குறது. ஓகே, ப்ரோட்டோகால்ஸ் வந்து மாறாதுங்க ஆக்சுவலாக, டைம் டு டைம் மாறாது ஆக்சுவலாக. ஓகே, சேமாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ரியதர்ஷினி லைக் 1 டே வந்து வைவ் ஆஃப் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ மினிமம் 8 டேஸ் நீங்கள் அட்டண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். முகமது பஹருதீன் லைக் கண்டிப்பாக மைண்ட் செட் லெசன் நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சைன் ஆஃப். ஓகே.